நாயகமே பிற்படிங்கு தெரிவே இன்றி அறிவின்றி கோளின் பாவை கூத்தாதாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே கேடிலாதாய் பலி கொண்டாய் படுவேன் படுவர் எல்லாம் நான் பட்டால் பின்னை பயனென்ன கொடுமா நரகத்து அழுந்தாமே அதான் கொல்லும் குருமணியே நடுவாய் நில்லா ஒளிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தால் தவளையாய் நாயேன் கலிந்து போவேனோ நம்பி இனிதான் நல்குதியே தாயே என்றும் தாளடைந்தேன் தயாரி என்பால் இல்லையே நாயே நடிமை உடனாக ஆண்டாய் என்றான் வேண்டாவோ போவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே ஆவா என்ன விடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான் சாவார் எல்லாம் என்னளவோ தக்கவாரன்றி என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனிதான் தேற்றாயே கரியை குதிரை பரியாக்கி நாளம் எல்லாம் நிகழ்விட்டு பெரிய மதுரை எல்லாம் நிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி எல்லாமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே பெரிய காலம் எல்லாம் நிகழ்விட்டு பெரிய மதுரை எல்லாம் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே அறியேனே திருச்சம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி பட்டுக்கோட்டை சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளையால் நடத்தப்படுகின்ற 80வது திருவாசகம் முற்றோதல் இது. இந்த 80 முற்றோதல்களும் இங்கே வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களால் தான் நடத்தி கொடுக்கப்பட்டு இன்று 80வது முற்றோதலில் நாம் இருக்கிறோம். முதற்கண் இங்கே வருகை தந்துள்ள அத்தனை அடியார்களுக்கும் பட்டுக்கோட்டை அல்லாத வேறு வட்டங்களிலிருந்து வந்து வருகை தந்திருக்கின்ற சிவனடியார்கள் அனைவருடைய திருவடிகளை தொட்டு வணங்கி அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் இறைவனுடைய அருள் சித்திக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவர்களுக்கு காட்டுகின்றேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்துவதற்கு முதற்கண் முத்துராமன் ஐயா அவர்கள் மிகுந்த உறுதுணையாக இருந்து இந்த திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் பெரும் பங்காற்றியிருக்கிறார்.
சிவபீடம் அமைப்பாளர் முத்துராமன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய தொண்டு. அவருடைய தொண்டில் 1000 முதல்ல நம்ம செய்கிறோம். இருந்தாலும் அத்தகைய ஒரு சீரடியார் இன்றைக்கு பார்ப்பது பிறவி மருந்தீஸ்வரருடைய தரிசனம் கிடைத்தது போல ஒரு மனம் பலகாங்கியம் அடைகிறது. அவர்களுக்கு ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அறக்கட்டளை அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் மரியாதை செய்யும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். மலையானே போற்றி போற்றி, கடலே போற்றி. இங்கு வருகை தந்துள்ள அடியார்களுக்கு காலை உணவு வழங்கி மணிமாறன் ஐயா அவர்கள் அடியவர்களை கௌரவித்துள்ளார்கள். அவர் நிறைய தொண்டு நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடிய மிகப்பெரிய தொண்டு, பல வகையிலே மனித குலத்துக்கு மனித நேயத்தோடு தொண்டு செய்கின்ற பெருந்தகையாளர். அவருடைய தொண்டிலே ஒரு சிறு பகுதியாக நம் அடியவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த மாதிரியான எண்ணங்கள் வளர்வது, அடியார்களை போற்றக்கூடிய மனநிலை வளர்வது, அங்கெல்லாம் ஒரு சிவம் செழித்து ஓங்குவதற்கும் எல்லா இடங்களிலும் மழை பெய்து செழிப்பு உண்டாவதற்கும் ஒரு அறிகுறி. ஐயாவை போன்ற அருளாளர்கள் நமக்கு சிவனடியார்களுக்கும் சிவ தொண்டுக்கும் மிகவும் அவசியமானவர்கள். அவர்களுக்கு மரியாதை செய்யும்படி நம்முடைய அமைப்பின் தலைவர் வாய்ப்பு தயாரை அவர்களுக்கு மணிமாற ஐயா பண்ணோம். மணிமாற ஐயா, நம்ம மகாலட்சுமி அம்மா, நம் குஞ்சிதமாத ஐயா வழியில் இந்த பகுதியிலெல்லாம் பரவ நம்மளுடைய இவர் அந்த சித்தர் நடுவழி சித்தரா இது கோரக்காடு அங்கே போய் கொடுத்தது ஐயா மூலமாக பறவைகளில் கொடுத்தது. ஐயா மகாலட்சுமி அம்மா உங்க மூலமாக அஞ்சாவது கொடுத்தது பண்ணோம். இங்கே நம்மளுக்கு சிவன் கோவில் செய்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நம்மளுடைய நாச்சிமுத்து ஐயாவுடைய இடத்துல இன்னைக்கு அவர் செய்கிற அன்னைக்கு பெரும் பேர் ஐயா ஐயா நாச்சிமுத்து ஐயா அவர்கள் திருத்தரப்பூண்டியில் ஒரு பெரிய சிவபக்தர் என்பதை விட மிக மூத்த சிவனடியார். அதில் எங்களுக்கு பெருமை என்னன்னா, நாச்சிம் ஐயா இங்கே இருக்க ஆயுள் சந்தா உறுப்பினராக அறக்கட்டளையில் இருக்காரு. ரொம்ப 2 வருடங்களுக்கு முன்னாடியே எங்களுடைய அறக்கட்டளையோட தொடர்பு கொண்டு எங்களுடைய ஆன்லைனில் செய்கிற முற்றோதல், ஆன்லைனில் செய்கிற தேவார முற்றோதல் எல்லாத்துலேயும் பங்கெடுப்பார். அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் ஒரு வம்பு பண்ணி ஒரு பாட்டை கேட்டு வாங்கி பாடக்கூடிய ஒரு உயர்ந்த சிவபக்தர். எங்களோட இணைந்து நாங்கள் செல்கின்ற பயணங்களுக்கெல்லாம் எங்களோட வந்தவர். ராமேஸ்வரத்துக்கெல்லாம் எங்களோட வந்தார். உத்தரகோஷம் அங்கே எல்லாத்துக்கும் வந்தார். தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் அவர் எவ்வளோ பெரிய சித்தங்கிற உத்தரகோஷம் அங்கேக்கு அவர் என்கிட்ட பேசி நான் வர்றேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். உங்களுக்கு முடியாமல் இருக்க வர இயலுமா அப்படின்னு. அதுக்கு ஐயா சொன்னார், நான் உத்தரகோஷம் அங்கேயே பார்த்தே ஆகணும், என்னை தடை பண்ணிடாதீங்க, நான் அவன் எப்படி வந்தே ஆவேன், என்னை அழைச்சிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஐயா கோர்ட்டில் சொன்னதுன்னா எனக்கு நினைவு இருக்குது. எதற்காக இதை சுட்டி காமிக்கிறேன்னா, உத்தரகோஷம் அங்கையில் போய் அந்த சிவ தரிசனத்தை அடைந்தே ஆகணுங்கிறது இவ்வளவு வயது நடந்தும் முடியாத நிலைமையிலையும் அவர் பஸ்ஸில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தார். பஸ்ஸில் எவ்வளோ ஜர்க்கிங் இருக்கும், இதெல்லாம் ஐயா பொறுத்து கொண்டு சிவனடியார்கள் சிவன் மேலே ஈர்ப்பு உள்ளவர்கள் எந்த கஷ்டத்தையும் பொறுத்து கொள்வார்கள் என்பதற்கு ஐயாவுக்கு அவர்கள் 120 வயது வரை வாழ்ந்து தொடர்ந்து சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்று எம்பெருமானை அடியார்கள் அத்தனை பேரும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அது மட்டும் இல்லையா, முற்றவர் ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு சொன்ன உடனேயே நான் கேட்காமையே
அடுத்த வார்த்தை நான் தான் சாப்பாடு பண்ணுவேன், காலையில டீ காஃபி எல்லாம் நான் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு புடிவாதமா சொல்லி இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதே போல மணிமாறன் ஐயாவும் அவர் கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்காம காலை சாப்பாடு நான் தான் செய்வேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் எங்க அறக்கட்டளை சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சேகர் ஐயாவுக்கு மரியாதை செய்யணும். நாட்டுக்கு ஐயாவுக்கு சேகர் ஐயா வந்து மரியாதை செய்ய கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு அறக்கட்டளையினுடைய செயலாளர் மரியாதை செய்ய முடியாது. Yes,